Hi carrots, I'm your Milky One. Today நம்ம டேக்கு கூட ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். நான் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, இது டாப் டே சேனல். எங்கள் டாப் டேக்கே வராது அண்ட் மற்ற எந்த ஷிப்ஸும் வராது. எங்கள் டாப் டே அண்ட் டேக்கு கெஃபப் இது மட்டும்தான் வரும். பிகாஸ் ஐ எம் நாட் எ ஷிப்பர், ஐ எம் பிலீவர். மற்ற எந்த ஷிப்பும் போட மாட்டிங்கன்னா நான் தனியாக எதுக்கும் போட மாட்டேன். பட் டேக்கு எஃப்எஃப்ல கண்டிப்பாக யோமின் நாம்ஜின் அதில் கண்டிப்பாக நான் இன்க்ளூட் பண்ணுவேன் நிறைய எஃப்எஃப்ல. பட் தனியாக எதுவும் வராது. அண்ட் இந்த டேக்குக்கே வேற ஆளுங்க கூட ஷிப் பண்ணி போகிற எஃப்எஃப்லாம் கேட்குறீங்க, அதுவும் வராது. திஸ் இஸ் டாப் டே சேனல். இங்கே டேக்குக் மட்டும்தான் வரும். நான் இங்கே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். ஓகேடா, இஃப் யூ லைக் த வீடியோ see it or skip it. சரி, ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? ஸ்டார்டிங்லேயே ஒரு காலேஜ் தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பையன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு இருக்கான் ஹெச்ஓடி ரூமுக்கு தான். சார் சார் டே எதுக்குடா இப்படி மூச்சு வாங்கிட்டு வர? சார் அங்கே அங்கே சரி சரி ஃபஸ்ட்டு மூச்சு வாங்கிட்டு பொறுமையாக சொல்லு. சார் அங்கே காலைல 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா, அவங்க திருப்பி சண்டை போட்டுக்கிறாங்க சார். போச்சுடா, ஆரம்பிச்சிட்டானுங்களா? இவனுங்களுக்கு வேற பொழப்பே இல்லை, சண்டை போடுகிறதே ஒரு வேலையாக போச்சு. சார் வாங்க சார், கிரவுண்டு ஃபுல்லாக ஒரே கூட்டமாக இருக்குது சார், எவனுமே கிளாஸுக்கு போகல. இது வேறையா சுத்தம். சார் நீங்கள் தான் சார் வரணும், கொஞ்சம் வந்து அவங்களெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு இந்த சண்டையை கொஞ்சம் முடிச்சு வைங்க சார். டேய் சேர்மனா, நீ என்னடா பிடுங்கிட்டு இருக்க? சார் நான் சொன்னால் கேட்க மாட்டானுங்க சார், நான் சொன்னால் மட்டும் அப்படியே கேட்டுவானுங்களா சார்? உங்களுக்காச்சும் கொஞ்சமாச்சும் மதிப்பாங்க சார், எனக்கு அது கூட மதிக்க மாட்டாங்க சார். அப்புறம் எந்த இதுவுக்கு நீ சேர்மேனு நீங்கள் இருக்க? சார் மற்ற விஷயத்துலலாம் ஓகே சார், அந்த 2 பேரும் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க சார், உள்ளே போனால் என்னையே அடிச்சிருவாங்க போல சார். அதுவும் கரெக்ட் தான், என்னையே அடித்தாலும் அடிச்சிருவானுங்க. என்ன சார் சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, சரி வா போலாம் வா. இப்படியே அந்த பையனும் ஹெச்ஓடியும் தான் கிரவுண்ட் போய் பார்க்குறாங்க. கிரவுண்ட் ஃபுல்லாக ஒரே கும்பலாக இருக்குது, ஒரே க்ரௌடாக இருக்குது. என்னன்னு பார்த்தா எல்லாரும் சுற்றி அடிச்சுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதை ஹெச்ஓடி பார்த்துட்டு, ஒரு சண்டைன்னு வந்துடக்கூடாது, அவ்வளோதான் கூடிப்பானுங்க. இவனுங்க சண்டைங்கக்கோசம் குடிக்கிறானுங்களா இல்லை குடிக்கிறதுக்கோசம் சண்டை போட்டுக்கிறானுங்களாவே தெரிய மாட்டேது. ஒரு சாக்கு கடிச்சிட்டா போதும், இவனுமே கிளாஸ் போக மாட்டான். அப்படியே மொத்தமாக பாரு, பாதி காலேஜ், முக்கால்வாசி காலேஜ் இங்கே தான் இருக்குது. மீதி பேர் எங்கேயாச்சும் பொறுக்கிட்டு இருப்பானுங்க, அவனுங்களும் கிளாஸில் இருக்க மாட்டானுங்க. இப்படி இருந்தால் காலேஜ் எப்படிதான் போவோம்? எப்படி போவோம்? வா போவாங்க வா. உன்னை தான் போட்டு வச்சேன் சேர்மேனிட்டு, நீயும் உதவ மாட்ற, என்னத்தை தான் பண்ணுறது? வா. அதே சொல்லிட்டு ஹெச்ஓடியே அங்கே போகிறாரு. பார்த்தா கும்பல் எல்லாமே அப்படியே ஒன்றுக்கு ஒன்று இடுக்கி பார்த்துட்டு இருக்காங்க, உள்ளே போகவே முடியல. அப்போது அவர் போயிட்டு ஒருத்தனை தட்டுறாரு. நல்லா அடிச்சுக்கிறானுங்க, செமையாக அடிச்சுக்கிறானுங்களே. எவன்டா அது தட்டுறது? டேய் அப்படி போய் பாடுறா, நானே இப்போதான் இன்ட்ரெஸ்டிங்காக உன்னை பார்த்துட்டு இருக்கேன், எப்படா சண்டை வரும் கிளாஸை கட் அடிச்சுட்டு பார்க்கலான்னு இருக்கேன். அந்த சொட்ட தலையை வர வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக பார்க்க விடுங்களேடா, அந்த சைடு போங்கடா. திருப்பி வச்சு தட்டிக்கிட்டே இருக்காரு. ஒத்தா எவன்டா அதுன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஹெச்ஓடி தான். அவனுக்கு அல்லே இல்லை, அப்படியே மூச்சு மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. சார் நீங்களா சார், எப்போ வந்தீங்க சார்? நீ சொட்டத்தலைன்னு சொல்லும் போதே வந்துட்டேன்டா. சார் நான் உங்களை சொல்லலை சார், எங்கள் கிளாஸில் ஒரு சொட்ட மண்டி இருந்தா சார். சி வலி விடுப்போ, உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் இரு ஜாக்கே, உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். நீ அவனுக்கு கும்பல் தானே, அவனுங்களுக்கு முடிச்சுட்டு வந்து வச்சுக்கிறேன். ஆமாம் நீ எப்படி கிழிச்சிட்டாலும். என்ன சொன்னேன்? இல்லை சார் ஒன்றும் சொல்ல. சி கிளாஸ் போ. ஜாக்கும் அங்கேருந்து போயிட்டாரு. எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹெச்ஓடி தான் முன்னாடி போய் பார்க்குறாரு. பார்த்தா 2 பேரும் செம்மையாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்குடா என்னை அடிச்ச? நீ எதுக்குடா என்னை இடிச்சா அடிச்சிருக்கியா? ஆமாண்டா, இடிச்சா அடிக்கதான் செய்வேன். பின்ன இடிச்சா சும்மா போ சொல்கிறியா? இடிச்சா அடிக்க தாண்டா செய்வேன். என்ன பண்ணுவேன்? ஓ இடிச்சா அடிச்சிருவியா? எங்கே இப்பறா பார்க்கலாம். இப்படியே இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க. ஹெச்ஓடி அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஹெச்ஓடியை பார்த்தோன்னே எல்லாரும் வந்து அப்படியே சைலண்ட்டாக ஆகிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க 2 பேரும் இப்படி அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி வந்து கிளாப் சவுண்டு கேட்குது.
அப்படியே அவங்க 2 பேரும் அப்படியே அடிச்சுட்டு போஸ்ட்லேயே திரும்பி பார்க்குறாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்காங்க, சொல்ல மறந்துட்டேன். ஒருத்தர் மேலே ஒருத்தர் உருண்டு புரண்டு அடிச்சுட்டு இருக்காங்க. சவுண்டு கேட்டு 2 பேரும் அதே பொசிஷனில் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஹெச்ஓடி கண்ணில் அவ்வளோ கோவத்தோட சிரிச்சுக்கிட்டே கிளாப் பண்ணிட்டு இருக்காரு. வாவ், சூப்பர் ஃபைட்டாக இருக்குது. WWE கூட இப்படி ஃபைட் பண்ணிக்க மாட்டானுங்கப்பா. நீங்கள் 2 பேரும் செம்மையாக பண்ணிக்கிறீங்க. நான் வேணா இங்கே ஒரு ரெஸ்லிங் இது போட்டு தட்டா, 2 பேரும் அடிச்சுக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கிறா 2 பேரும். ஏதோ ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்தவங்க மாதிரி படுத்துக்கிச்சு. எழுந்திரிங்க. 2 பேரும் அப்படியே ஏஞ்சி நிற்கிறாங்க, ஒருத்தர் பார்த்து முறைச்சிக்கிட்டு. அப்போது அதில் ஒருத்தன், சார் இவன் தான் சார் என்னை அடித்தான், சார் இவன் தான் சார் என்னை இடித்தான். அப்போது ஹெச்ஓடி தான், எப்பா உங்கள் ரீசன்ஸை கேட்க நான் விரும்பலை. நீங்கள் டெய்லியும் 2 பேரும் எப்படி அடிச்சுப்பீங்க, இதுக்கெல்லாம் என்னால் இனி கேட்க முடியாதுப்பா. நீங்கள் 2 பேரும் ஸ்ட்ரைட்டாக பிரின்சிபல் கிட்டே வாங்க, அவர்கிட்ட உங்கள் ரீசனை சொல்லிக்கோங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அது பண்ணி நடந்துக்கோங்க. என்னால் உங்கள் எதுவும் கேட்க முடியாது. உங்ககிட்ட என்னால் ஆர்கியூ உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு, ஏன்டா உங்களை சமாதானப்படுத்துவாங்க, சம்பளம் வாங்கிட்டு படிச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன், எனக்கு வேறு வேலையே இல்லையா? அவங்க 2 பேரும் பார்க்கறது தான் வேலையா? மரியாதையாக நீங்கள் 2 பேர் பிரின்சிபல் கிட்டே வாங்க, ஏன் கிட்டே எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு முன்னாடி போயிட்டாரு. ஹெச்ஓடி முன்னாடி போயிட்டாரு. இவங்க 2 பேரும் பின்னாடி ரொம்ப முறைச்சிட்டு இருக்காங்க. அங்கே முறைக்கிறத விட்டு சீக்கிரம் வரீங்களாடா அப்படின்னு கத்துறாரு. 2 பேருமே வந்து அப்படியே பின்னாடியே போகிறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் சீன் பார்த்தா பிரின்சிபல் ரூமில் தான் நிற்கிறாங்க. அவங்க 2 பேர் பிரின்சிபல் நின்றுட்டு இருக்காங்க. ஹெச்ஓடி தான் பிரின்சிபல் கிட்ட பயங்கரமாக அவங்க 2 பேரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சார் இவனுங்க 2 பேரை வச்சுக்கிட்டு என்னால் முடியலை சார், எனி டைமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. காலையில் கூட சமாதானப்படுத்தி விட்டேன் சார், டெய்லியும் சண்டை போடுறானுங்க, என்னால் முடியலை சார். அவன் சும்மா இருந்தால் இவன் சும்மா இருக்க மாட்டான், இவன் சும்மா இருந்தால் அவன் சும்மா இருக்க மாட்டான் சார். ஒருத்தனுக்கு ஒருத்தன் வம்பு வளர்த்துக்கிட்டே இருக்கானுங்க. இவனுங்க சண்டை போடுறன்ற பேரில் எல்லாரும் எல்லா சாக்கும் வச்சுக்கிட்டு கிளாஸ் கவனிக்காமல் கட் அடிச்சுட்டு வந்து கிரவுண்டில் நிற்கிறானுங்க சார். கேட்டால் சண்டை நடக்குது, அதை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறானுங்க. இவனுங்க கெட்டுறது பத்தாதுன்ட்டு கிளாஸில் இருக்க பசங்களையும் உருப்படாமல் ஆக்குறானுங்க சார். பாருங்க சார் எப்படி நிற்கிறானுங்க பாருங்க சார், ஏதோ காலேஜுக்கு வந்த மாதிரி நிற்கிறானுங்க சார். சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு இங்கேயோ சண்டைக்கு போயிட்டு வந்த மாதிரி நிற்கிறானுங்க சார். சண்டை தான் சார் போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு நான் எவ்வளவோ எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், காமா உட்காந்து சொல்லி பார்த்துட்டேன், எதுவுமே கேட்க மாட்டானுங்க சார். என்னால் இதுக்கு மேலே இவனுங்க 2 பேரை வச்சு சமாளிக்க முடியாது சார். நான் மற்ற பசங்களே பார்க்கணும், என்னால் இவனுங்க பின்னாடியே சுத்த முடியல. நான் சொன்னாலும் மதிக்க மாட்டானுங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன். இனி நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க, நீங்கள் என்ன அவங்கள பண்ணுறீங்களோ சரி, ஏன் டிசி கூட கிழிச்சு கொடுங்க சார், என்னால் முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹெச்ஓடி போகிறாரு. அவங்க 2 பேரும் ஹெச்ஓடியை தான் பார்த்து செம்மையாக முறைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பிரின்சிபல் இவங்கள தான் போட்டு முறைக்கிறாங்க. முறைக்கிறத தெரிஞ்சே 2 பேரும் அப்படி கீழே குனிஞ்சிக்கிட்டாங்க. அப்போது 2 பேர் எதையோ தூக்க முன்னாடி தூக்கிக்கிட்டு அப்படியே உள்ளக்கு வராங்க. பிரின்சிபல் பார்த்துட்டு என்னப்பா இது அப்படின்னு கேட்கும்போது அப்படியே டேபிளில் வைக்கிறாங்க. பார்த்தா ஃபுல்லாக பண்டலாக ஃபைலு வச்சுட்டு, சார் ஹெச்ஓடி சார் அனுப்பிச்சி விட்டாரு அப்படின்னு. ஹெச்ஓடி சாரா, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, சார் இவங்க 2 பேர் இத்தனை நாள் சண்டை போட்டாங்கல்ல, அதோட மொத்த டீட்டெயில் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கிளம்பிட்டாங்க. அந்த ஃபைல் வந்து 1 2 இல்லை, அப்படியே பண்டலாக நிறைய இருக்குது ஹைட்டாக. அதை பார்க்கும்போது அப்படியே பிரின்சிபலுக்கு தலையெல்லாம் சுற்றுது. அவருக்கு என்ன பண்ணேன் ஏது பண்ணேனே தெரியல, எங்கேருந்து எதை ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல. ஏன்னா அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. அவர் ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபைல் எடுக்கிறாரு, அதுலேயே ஃபஸ்ட் பேஜ்லேயே அவ்வளோ சண்டை இருக்குது. எல்லாம் வந்து சில்லி ரீசன்ஸாக இருக்குது. ஜஸ்ட் பார்த்ததுக்கு இப்படி உரசிட்டு போனதுக்கு அப்படின்ட்டுலாம் இல்லாமல் நகை கடிச்சு துப்புனா சிரிச்சா, அவங்க லேட்டாக வந்தால் அவங்க ஃபெயில் ஆனா எல்லாத்துக்குமே இவங்க தான் ரீசன்ட்டு. 2 பேருமே மாற்றி சண்டை போட்டிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு பேஜில் அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அப்போ அந்த மொத்த ஃபைலே எவ்வளோ இருக்குன்னு சொல்லவே முடியாது. அப்படியே பார்த்துட்டு அவருக்கு அப்படியே தலையே சுற்றுது.
அந்த பேஜ் ஃபுல்லாகவே அப்படியே கம்ப்ளைண்ட்ஸாக இருக்குது. ஆனால் குட்டி குட்டி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே. ஆனால் சண்டைலாம் பெருசு பெருசாக இருக்குது. இதை இவ்வளோ பெரிய சண்டையான்னு பார்த்தா அவ்வளோ பெரிய சண்டை தான். அவர் திருப்பி நம்பாமல் சரி ஃபஸ்ட் பேஜில் தான் இப்படி இருக்குது, செகண்ட் பேஜ் பார்க்கலான்னு திருப்பி பார்க்குறாரு. அங்கேயும் ஒரு இதாக குட்டி குட்டி சண்டையாக இருக்குது எல்லாமே. குட்டி குட்டி ரீசன் ஆனால் பெரிய பெரிய சண்டையாக இருக்குது. அவரால் நம்பவே முடியல, எப்படி இந்த சின்ன சின்ன ரீசனுக்குலாம் இவ்வளோ பெரிய சண்டை அப்படின்ட்டு. ஜஸ்ட் 2 பேரும் ஒரே டைமில் வந்து லேட்டாக திட்டு வாங்கினது கூட கிரவுண்டில் புரண்டு அடிச்சுக்கிட்டு பிளட்லாம் வர அளவுக்குலாம் ஆகியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பிரின்சிபலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் மொத்த ஃபைலுமே திருப்பி பார்க்குறாரு. சரி எதனா பெரிய சண்டை மாட்டோம், அதை வச்சு எதனா ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. சில நேரத்தில் குட்டி குட்டி சண்டையும் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வச்சிருக்க ரீசன்ஸ் எல்லாமே குட்டியாக தான் இருக்குதுன்னா பெரிய ரீசன் இருந்தால் தான் வந்து பெரிய ஆக்ஷன் எடுக்க முடியும். இதுக்கெல்லாம் வச்சுட்டு என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்? எதுவுமே பண்ணவும் முடியாது. அவருக்கு என்ன பண்ணுறதே தெரில. மொத்த ஃபைலே திருப்பி பார்த்துட்டாரு. எல்லாமே குட்டி குட்டி இதுதான். அதை பார்க்கும்போதே தெரியுது 2 பேருக்கும் வந்து சண்டை வளர்க்கணும், வம்பு பண்ணணும், அதுக்கோசமே இதெல்லாம் பண்ண மாதிரி தான் இருக்குது. இல்லை அதை வச்சு சண்டை வளர்த்துருக்காங்க, இப்படி தான் இருக்கே தவிர எதுவுமே பெருசாகவே இல்லை. 2 பேரும் ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரிலாம் பண்ணல, ஜஸ்ட் சண்டை தான் போட்டிருக்காங்க அதை வச்சுக்கிட்டு. இந்த மொத்தத்தையும் பார்த்து முடிச்சிருக்கத்தான் அவருக்கு செம்மக்கோ வருது. அந்த ஃபைல் அப்படியே அவங்க 2 பேர் மேலே தூக்கி அடிச்சுட்டு, வாட் இஸ் திஸ் மிஸ்டர் கிம் டேங் ஜங்குக், என்ன இது, என்ன சண்டை இதெல்லாம்? ஒரு சின்ன எல்கேஜி குழந்தை கூட இந்த மாதிரி ரீசன் வச்சுலாம் சண்டை போடாது. என்ன ரீசன்ஸ் இதெல்லாம்? பேப்பரை கிழிச்சிட்டான், கிறுக்கிட்டான், என்னை பார்த்து சிரிச்சிட்டான், என் முன்னாடி நடந்து போயிட்டான். இப்பெல்லாம் எல்கேஜி பசங்க கூட சண்டை போடாதுடா, எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறீங்க, கொஞ்சம் கூட அறிவில்லை. இல்லை சண்டை போடுறதுக்கோசம் ரீசனை தேடினா ரீசனை தேடி சண்டை போடுறீங்களா? 2 பேரை பார்த்து நீங்கள் பொம்பளுக்குன்னு படுற மாதிரியே இருக்கே. எவ்வளோ ஃபைலு படுறா, அவங்க அந்த ஒரு ஃபைலை படுறதுக்கே மண்டை வெடிச்சிருச்சு. அந்த ஒரு ஃபைல் எதுவுமே பெரிய விஷயம் ஒன்று கூட இல்லைடா 2 பேர் மேலேயும். இதை வச்சு நான் என்ன ஆக்ஷன் உங்கள் மேலே எடுக்க முடியும்? அப்படியே ஆக்ஷன் எடுக்காமல் விட்டாலும் 2 பேரும் இப்போ நீங்கள் சரியாயிடுவீங்களா? உங்களால் மற்ற பசங்களும் கெடுறாங்க. நான் மட்டும் உங்களை நோட் பண்ணாமல் இல்லை, நானும் இத்தனை வாட்டி நோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சண்டை போடுறது. ஆனால் யூ அப்படின்னு தேவை காமிச்சு உங்கள் அப்பா இந்த காலேஜோட ட்ரஸ்டி, அவர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு, அதனால தான் நான் பொறுத்து போனேன். அவனை கூட விட்றா, டேய் நீ அப்படின்னு ஜேகேவை காமிச்சு உங்கள் அப்பா அதோ போகிறாரே அந்த மனுஷன் தானே அப்படின்ட்டு எச்ஓடியை காமிக்கிறாரு. ஆமாம், ஜேகேவோட அப்பா தான் எச்ஓடி. அந்த மனுஷன் தானே, அவரு தானே, உங்கள் அப்பா தானே எச்ஓடி. எல்லா அப்பாவும் வந்து பசங்க சண்டை போட்டா எதனா தப்பு பண்ணிட்டா என் பிள்ளைய எதுவும் பண்ணிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் எதுவும் பண்ணுறேன், அந்த பிள்ளைய விட்டுருங்க, டிசி எதுவும் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு போங்க. ஆனால் முதல் தடவை என்னால் இவனுங்களை வச்சு இது பண்ண முடியாது, நீங்கள் டிசியை விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் பட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அவரை பண்ணியிருப்ப நீ பார்த்துக்கோ. அவருக்கு நீ இந்த மாதிரி தான் பெருமை தேடி கொடுக்கணுமா? உன்னை சேர்த்து விடும் போது அவர் எவ்வளோ பெருமையாக பேசி சேர்த்து விட்டு போனார். ஆனால் நீ என்னடா பண்ணி வச்சிருக்க அவருக்கு? அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தா உன்னை வந்து டிசி கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். எங்கேயாச்சும் உனக்கு எங்கள் அப்பா மாதிரி நடந்துக்கிட்டாரு, அவர் எச்ஓடி மாதிரி தான் இது வரைக்கும் நடந்திருக்காரு. ஆனால் இருந்தாலும் அவர் கூட அப்பான்ற ஒரு ஃபீலிங் இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு டிசி கொடுக்க சொல்லியிருக்காருன்னா நீ எந்த அளவுக்கு அவரை பண்ணியிருப்ப? அப்போ ஜங்குக் இன்னைக்கு எனக்கு அப்பா மாதிரி நடந்திருக்கான், அப்போ என்னை வீட்டை விட்டு தரத்தான் தான் நினச்சிட்டு இருக்கான், இருக்கு அந்த சொட்டைக்கு வீட்டில் போய் சாவடிச்சிருவேன்டா கழுத்துக்கு அடிச்சு அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே முணங்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு. அப்போ பிரின்சிபல் டயாங்கிட்ட போயிட்டு, என்ன டயாங் இதெல்லாம், உங்கள் அப்பா எவ்வளோ நல்லவர், இந்த காலேஜுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு, அவரு இந்த காலேஜில் தான் படிச்சுட்டு போனார், அவரு கூட தான் நானும் படித்தேன், அவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், நாங்களாம் அப்படியே ஒழுக்கமாக நடந்துக்கிட்டோம், எங்கள் மேலெல்லாம் எந்த ஒரு டீச்சருமே வந்து எதுவுமே சொன்னதில்லை அப்படின்ட்டு அவர் பார்த்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ டயாங் தான், ஐயோ அவரை கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கா, அவனை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணும், என்ன சொல்லி ஸ்டாப் பண்ணுறது அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு மைண்டில் இருக்கும் ஞாபகம் வருது, சார் என்னப்பா அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லலாமா? என்னப்பா, இல்லை மல்லிகா டீச்சர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுடும். பிரின்சிபல் அப்படியே வாய முடிக்கிறாரு, அவருக்கு புறக்க ஏறிக்கிச்சு. அப்போ அப்படியே தண்ணி குடிச்சிட்டு வந்து சரி 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 அப்படின்ட்டு அவரோட பிளேஸில் போய் உட்காடுறாரு. ஆக்சுவலாக என்னன்னா மல்லிகா டீச்சர்ன்ற பேருக்கு பின்னாடி தான் அவங்க அப்பாவும் பிரின்சிபல் சாரும் போயிருப்பாங்க.
எப்பயுமே சொல்லு விட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து டேக்கா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அதை வச்சுதான் வந்து இப்போ அவர் பிரின்சிபல் சொல்லி வாய மூட்டுறாரு. பிரின்சிபலுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு பாட்டில் ஒரு சேர்ல உட்காந்துருக்காரு. இவனுக்கு எப்படி இந்த பேர்லாம் தெரியும்? ஐயோ, இப்போ இவனுங்கிட்ட என்ன பேசுறது கூட தெரியல அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஜங்குக் தான், சார் நான்லாம் இவன்கிட்ட சண்டைக்கு போகல சார், இவன் தான் எப்போ பாரு என்கிட்ட வரான், நான் ஒன்றும் வீணாலாம் சண்டைக்குலாம் போக மாட்டேன், இவன் தான் எப்போ பாரு என்கிட்ட எப்படா சண்டைக்கு வருவோன்ட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். அப்போ டயாங், பாரா உங்ககிட்ட சண்டை போடுறது தான் எங்களுக்கு வேலை, இவர் பெரிய ஆளு, இவர்கிட்ட எப்போ பாரு எங்களுக்கு சண்டை போடுறது தான் வேலை. சார் நான்லாம் இவன்கிட்ட சண்டை போடல சார், இவன் தான் என்கிட்ட வந்து சண்டை போடுறான் அப்படின்னும் போது ஜங்குக் தான், இல்லை நீதான், இல்லை நீதான் காலை யாரா என்னை அடிச்சா, நீ தாண்டா என்னை இடிச்ச, அதுக்கு தான் நான் அடித்தேன். அப்போ இடிச்சா அடிச்சிருவியா? ஆமாடா, இடிச்சா அடிக்கதான் செய்வேன். அப்போ வாடா, இப்போ அட்ரா அப்படின்ட்டு டயாங் கிட்ட போறாரு. ஜங்குக்கு காலரை பிடிச்சிருக்காரு, டயாங் காலரை. இதை பார்த்த பிரின்சிபலுக்கு செம்ம டென்ஷன் ஏறி அப்படியே பெஞ்சு தட்டுறாரு. அவர் ஏஞ்சி 2 பேரையும் பார்த்து, யூ 2 idiots, just get out my room, 2 பேரும் வெளில போங்கடா, உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா இன்னைக்கு ஃபுல்லா நீங்க நின்றுகிட்டே இருக்கணும், கிளாஸ் முடியறாருல நான் போற வரைக்குமே நீங்க நின்றுட்டு தான் இருக்கணும், இந்த காலேஜ் விட்டு கூர்காலா போனதுக்கு தானே நீங்க போனோம் அப்படின்னு சொல்லி நிக்க சொல்லிடுறாரு. 2 பேருமே அப்படியே போய் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு, பிரின்சிபலை பார்த்தும் முறைச்சிக்கிட்டு அப்படியே 2 பேரும் வெளியவே நிக்கிறாங்க. வரவங்க போறவங்களா பார்த்துட்டு போறாங்க. அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. இவர் கூட இவர் நிக்கணுமே, டேக் கூட ஜங்குக்கு நிக்கணும், ஜங்குக்கு டேக் கூட நிக்கணும்ன்ற 2 பேருக்கும் கடுப்பா இருக்கு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ கிளாஸஸ்லாம் முடிஞ்ச எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஜிமின்னு, ஜாக்கப் அண்டு யோங்கி இவங்களாம் வராங்க. இவங்கள பார்த்துட்டு தான் ஜாக்கும் ஜிமினும் டேவோட ஃப்ரெண்டு, யோங்கி வந்து ஜிமினோட ஜேக்கோட ஃப்ரெண்டு. அப்போது ஜாக்கு தான், என்ன மச்சான் இங்கே நிற்கிற, கிளாஸ்க்கே வரல? தோ அவன் தான்டா உள்ளே இருக்கானே அந்த போம்போக்கு, அவன் தான்டா இங்கே நிற்க விட்டான். என்ன சொல்கிறான் மாமே, இங்கே நிற்க விட்டான், நீ எப்பெல்லாம் நிற்க மாட்டியே, என்ன ஆச்சு? நின்றுக்க மாட்டேன்தான். இப்போ நான் நிற்கலைன்னா ஒன்றே கிரிஞ்சா பேசுவான், இல்லை எங்கள் அப்பனுக்கு அடிப்பான், ஆமாம் அதுக்கு மேலே கிரிஞ்சா பேசுவான். அதான் சரி சாயங்காலம் வரைக்கும் தானே, நம்மளுக்கு இன்னும் எதுனா புதுசா, அதான் நின்றுட்டேன். நிற்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லடா, தோ பக்கத்தில் ஒன்று நிற்கிது, அது கூட நிற்கதான் கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஜேகேவை ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாரு. ஜங்குக்கு அதுக்கு மேலே கேவலமாக பார்த்து திரும்பிட்டாரு. ஜங்குக்கு செம்மையாக கோவம் வருது. அவர் பேசலாம் போகிறாரு, ஆனால் யோங்கி தான் பிடிச்சிக்கிட்டு, டேய் வேணாண்டா, ஆல்ரெடி நீ இப்படி நிற்கிற, உங்கள் அப்பா வேற உன் மேலே அப்படி வேற சொல்லிட்டு போயிருக்கான், விட்டா உங்கள் அப்பனே டிசி எடுத்து கிழிச்சு கொடுத்துருவான்டா, தயவு செஞ்சு அமைதியாக நின்று கொஞ்ச நேரம் தானே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரின்சிபல் போயிடுவார், அப்புறமா நீ வந்துடலாம்ல, கொஞ்ச நேரம் பொறு ஜங்குக் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வைக்கிறாரு. ஆனால் நம்ம டயாங்கோ, என்ன இவன் அமைதியாக இருக்கான், சரி வரலையே அப்படின்ட்டு திருப்பி பேச ஆரம்பிக்கிறாரு ஜாக் கிட்ட. அப்போ திருப்பி டயாங்க ஆரம்பிக்கிறாரு, என்னாலலாம் இல்லடா, அந்த சொட்ட தலையன் அவனால தான், இரு அவன் மண்டையை உடைக்கல, ஆல்ரெடி உடைக்கணும் தான் இருக்கேன், அவன் மண்டையை உடைக்கிற இருடா, அப்படியே மண்டையை உடைச்ச அப்படியே ஊர் ஃபுல்லாக பார்த்து சிரிக்கணும் அவனை. நிஜமாலே அவன் மண்டையை வந்து சொம்புல வந்து அப்படியே சொட்டையாக்கல, என் பேர் கிண்டாங்கல்லடான்ட்டு யாரை பற்றி பேசிட்டு இருக்காருன்னா ஜங்குக்கோட அப்பாவை பற்றி தான். ஜங்குக்கு அப்படியே சுருன்னு ஏறுது. ஜங்குக்கு அப்படியே அடிக்கிறதுக்கு போறாரு. உனக்கு எவ்வளோ அற்புதமாக இருந்தா எங்கள் அப்பனை பார்த்து சொட்ட தலையனுவா, அதுவும் அந்த சொம்பு மண்டையில் கொட்டி உடைக்கணும், நானே அப்படி பண்ண நினச்சதுல நீ யாரா பண்ணுறதுக்கிட்டு அப்படியே அடிக்கிறதுக்கு போறாரு. டயாங்கோ வந்து அடிக்க போறாரு. 2 பேருக்குள்ள செம்ம சண்டை திருப்பி போகுது. அப்போது உள்ளே இருந்து பிரின்சிபல் கத்துறாரு, அங்கே என்ன சத்தோன்ட்டு. அதுக்கு ஜாக்கு, சும்மா பேசிட்டு இருக்கோம் மாமா அப்படின்னுறான். அப்படி சொன்னதோ ஜிம்மின் தான், டீ வாயு முறா குரங்குன்ட்டு ஜாக் மண்டையிலே அடிக்கிறாரு. போச்சு இவனுங்க மாட்டினது பத்தாதுன்ட்டு இப்போ நம்மளே சேர்த்து மாட்டி விட்டியா? அப்போ டயாங்கதா, டீ அந்த ஆள் வரத்துக்குள்ளே தயவு செஞ்சு ஓடுங்கடா அப்படின்னு ஜாக்கோ ஜிம்மினும் அப்படியே ஓடிட்டாங்க. அப்போ ஜேகே தான், யோங்கி நீ போ, எப்படி இருந்தாலும் அந்த ஆள் எங்களை அனுப்ப லேட்டாக தான் ஆக்கும்,
நான் வந்துக்கிறேன். டேய் நீ எப்படி தனியா, என்கிட்ட பைக் இருக்குல்ல, நான் வந்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லியும் இங்கே அமுச்சு விட்டுறாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே போயிட்டாங்க காலேஜ் விட்டு, யாருமே இல்லை. இப்போ பிரின்சிபல் இவங்கள மட்டும்தான் இருக்காங்க. அப்போ பிரின்சிபல் வெளியே வராரு. அவர் வெளியே வந்து இவங்க 2 பேரும் பார்க்குறாரு. அவர் பார்க்கறத பார்த்து 2 பேரும் அப்படியே ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. அப்படியே ஒரு கிட்ட வந்து அப்புறம் 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் எப்படி போச்சு, என்னவோ சுவிட்சர்லாந்து கூட்டின்னு வந்து ஹனிமூன் எப்படி போச்ச மாதிரின்னு கேட்குறான் பாரு அப்படின்ட்டு டயாங் முழங்கிட்டு இருக்கான். அப்போது என்னப்பா சொன்னேன் அப்படி பிரின்சிபல் கேட்க முடியல. இல்லை சார், நல்லா தான் போச்சு. நல்லா போச்சா? இங்கே பாருங்கப்பா, உங்கள் அப்பா 2 பேருமே ரொம்ப நல்லவங்க, ரொம்ப மரியாதையாக இருக்கவங்க. நீங்கள் இப்படி 2 பேரை பண்ணி அவங்க 2 பேரோட பேரை கெடுக்காதீங்க. நான் பேசுறது உங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், இதுதான் லாஸ்ட் வார்னிங்காக இருக்கணும். இனி 2 பேரும் சண்டை போட்டுக்காம ஒழுங்கா இருங்க. அப்படி இல்லை நான் 2 பேருக்கு டிசி கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் 2 பேரும் கிளம்பலான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போகிறாரு. அப்போது ஜங்குக் தான், உனக்கு நெக்ஸ்ட் பாடம் உனக்கு தான்டா, இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் எங்கள் அப்பனுக்கு கட்டுறேன்ட்டு அவர் கோவமாக அங்கேருந்து போகிறாரு. டயாங்க முறைச்சிட்டே அவர் பாட்டுன்னு கோவத்தில் அப்படியே கிளாஸுக்கு போகிறாரு. பார்த்தா கிளாஸில் அப்படியே காலியாக கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது, லைட்ஸ்லாம் இருக்குது, பட் வந்து எதுவுமே காலியாமல் இருக்கும்போது வாய்ஸ்லாம் ரொம்ப எக்கோவாக கேட்குது. அதை பார்த்துட்டு ஜங்குக்கு லைட்டாக பயமாக இருக்குது. அப்போ டயாங்கும் பின்னாடியே வராரு. என்னன்னா ஜங்குக்கும் டயாங்கும் ஒரே கிளாஸ் தான். ஓகே, டயாங் அவர் பாட்டுக்கிட்டு வந்து அவர் பேக் எடுத்துகிட்டு போக பார்க்குறாரு. ஜங்குக்கோட பேக் லாஸ்டில் இருக்குது. ஸோ ஜங்குக்கு அப்போ நிறுத்திட்டு, ஏய் நில்லு. அப்போ டயாங் திரும்பி பார்த்துட்டு, என்ன நான் தானே ஃபஸ்ட்டு வந்தேன், நீ எப்படி ஃபஸ்ட் போகலாம், நான் தான் ஃபஸ்ட் போவேன். தொப்பாரா, நீ ஃபஸ்ட்டு வந்தால் லாஸ்ட் போய்க்க, எனக்கு என்ன, நான் என் பேக்கை எடுத்தேன், நான் போகிறேன். ஆக்சுவலாக டயாங்கோட பேக் வந்து முன்னாடி இருக்கும், ஜங்குக்கோட பேக் ரொம்ப லாஸ்ட்டில் இருக்குது. ஜங்குக்கு போக பயமாக இருக்குது, அதனால டயாங் எப்படியாச்சும் சிக்க வைக்கணுன்ட்டு டயாங்கிட்ட பேசி வம்பு எழுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். எங்கே பாரு, நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், நான் தான் ஃபஸ்ட்டு போவேன். டேய் இப்போ தானே பனிஷ்மெண்ட் முடிச்சுட்டு வந்தோம், என்னடா சும்மா நயன்ட்டு சும்மா சண்டை வளர்த்துட்டே இருக்கேன் என்கிட்ட, பார் நான் தான் போவேன் அப்படின்ட்டு கதவு கிட்ட போகிறாரு. ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா கதவை சாத்திடுறாரு. டேய் இப்போ எது கதவு சாத்தினேன், நான் தான் ஃபஸ்ட்டு போவேன், உன்னெல்லாம் நான் போக விட மாட்டேன். ஓ உனக்கு ஃபஸ்ட்டு போகணுமா இல்லை தனியாக போகிறதுக்கு பயமாடா? ஏன் எனக்கெல்லாம் பயம் இல்லையா, நான் ஃபஸ்ட்டு வந்தால் தான் ஃபஸ்ட்டு போகணுன்னு. பயம் இல்லை தானே, அப்போ நான் போகிறேன் அப்படின்ட்டு டயாங் பாட்டுக்கு கதவு திறக்க போகிறாரு. ஜங்குக்கு என்ன பண்ணே தெரில, அவருக்கு ரொம்ப பயமாக வேற இருக்குது. கடையிலே போகக்கூடாது அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காரு மனசுக்குள்ளேயே. அப்போது டயாங் போய் கதவு திறக்க பார்க்குறாரு. அவர் கண்ணில் வேடாகுது, ஏன்னா கதவு ஓப்பன் ஆக மாட்டுது. என்ன பண்ணினே தெரில. அவரும் தட்டி பார்க்குறாரு, இழுத்து பார்க்குறாரு, ஓப்பன் ஆகலை. பார்த்தா வெளியே லாக் ஆகிருக்கு. ஆக்சுவலாக பிரின்சிபல் என்ன சொல்லியிருப்பாருனா, எல்லாரும் போனதுக்கடுத்து லாஸ்ட்டாகவே இவங்களை போக சொல்லியிருப்பாரு. அதனால இவங்க லாஸ்ட்டாக தான் வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் ஜங்குக்கு வர கதவை சாத்தியிருப்பாரு. வாட்ச்மேனாக நினச்சிருப்பாரு, எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு பூட்டிட்டு போயிருப்பாரு. அதனால தான் இப்போ கதவு லாக்கில் இருக்குது. 2 பேரும் நல்லா உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ஜங்குக் தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஆச்சா பாரு, நீ கதவை சாத்திட்டு போனால் வாட்ச்மேன் யாரும் இல்லைன்னு நினச்சி பூட்டிட்டு போயிட்டான், எல்லாம் உள்ளால தான். ஏன் நானும் இல்லைப்பா, நீ தான் வந்து பேக் எடுத்து நான் ஃபஸ்ட்டு போகிறேன்னு சொன்னப்போ என்னை விடலை, நீ விட்டுருந்தா நான் போயிருப்பேன்ல, இப்போ கதவு பூட்டி இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு திருப்பி சண்டை போடுறாங்க. டயாங் என்னன்னா, பார் ஆல்ரெடியே வந்து கதவு வர சாத்திட்டாங்க, நாளைக்கு அவங்க வர வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும், என்னால் உங்ககிட்ட சண்டை போட்டு எனர்ஜிலாம் எடுக்க முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போய் பெஞ்ச் மேலே ஏறி உக்காந்துட்டாரு. ஜங்குக்கும் சண்டை போட்டால் எனர்ஜி இருக்காது அப்படி சொல்லிட்டு அவரும் போய் ஒரு பெஞ்ச் மேலே உட்காந்துட்டாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 2 பேருக்கும் பசி வேற எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அண்ட் ரொம்ப தண்ணி தாக வேற எடுக்க ஆரம்பிச்சிச்சு. 2 பேர்கிட்ட தண்ணியும் இல்லை, சாப்பாடு எதுவுமே இல்லை. ஜங்குக்கு அப்படியே வயிற்றுலேருந்து சட்டம்லாம் வருது, பசிக்குது வேறையே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரி பேக்கில் இருந்தால் செக் பண்ணுவோம் அப்படியே செக் பண்ணி பார்க்குறாரு. பேக்கில் எதுவுமே இல்லை. அப்போ பாக்கெட்டில் செக் பண்ணும்போது ஒரு குட்டியோண்டு ஒரு சாக்லேட் இருக்குது.
அந்த குட்டியோண்டு சாக்லேட்டை பார்த்துட்டு இது பத்தாதே, சரி இப்போதைக்கு இந்த பசிக்கு இதை வச்சு தின்னும் அப்படின்னு பிரிக்கலான்னு போகிறாரு. அதை டயாங் பார்த்துட்டு அவருக்கு இன்னும் பசிக்குது. அவர் ஜங்கிட்ட போயிட்டு, ஜங்குக் என்ன, எனக்கும் கொஞ்சம் தரியா? பாருடா, நான் ஏன் உனக்கு தரணும்? இங்கே பாரு, உன்னால தான் நீயும் நானும் மாட்டிக்கிட்டோம். உன்னாலையா? என்னால் நான் என்ன பண்ணேன்? நீ தான் என்னை ஃபஸ்ட்டு போடல, அதனால தான் நம்ம மாட்டிக்கிட்டோம். சரி ஏதோ ஒன்று, இப்போ எனக்கும் பசிக்குது, எனக்கும் கொஞ்சம் கொடு. தருவாங்க. நீ என் கூட சண்டை போடுவ, என்னை அடிப்ப, நான் உனக்கு தரணுமா? நான் தரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை வாயில் போடலான்னு போகிறாரு. அப்போது டயாங் தான் அதை பிடுங்க பார்க்குறாரு. அப்படியே இவங்க 2 பேரும் அந்த சாக்லேட்டுக்கோசம் சண்டை போடுறாங்க, ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் பிடுங்கிறதுக்கு. அப்படி போகும்போது ஜங்குக் இறங்கி ஓட ட்ரை பண்ணுறாரு. அப்போ டயாங் தான் ஜங்குக்கை பிடிக்க போய் 2 பேருமே கீழே விழுறாங்க. இப்போ ஜங்குக் கீழே, டயாங் மேலே. ஜங்குக்கு என்ன பண்ண தெரியாமல் அப்படியே வந்து சாக்லேட்டை வாயில் தூக்கி போட்டுட்டாரு. இங்கே பத்தியா, இப்போ நான் வாயில் போட்டேனே, உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வாயில் போட்டுக்கிட்டாரு. ஆனால் டயாங் கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரலை. ஜங்குக் அப்போ தான் நோட் பண்ணுறாரு டயாங் அவர் மேலே படுத்திருக்காரு அப்படின்றது. டயாங் அப்படியே ஜங்குக்கு வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்கும் தான் அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள ஐ கான்டாக்ட் போகுது. ஆனால் ஜங்குக் அப்படியே அந்த சாக்லேட்டை வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. அந்த சவுண்டு டயாங் இன்னும் டெம்ட் ஆக்குது. அப்படியே டயாங்கோட கண் அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸுக்கு தான் போகுது. நான் ஸ்டோரி கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும்டா. உங்களுக்கு இது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப டீப்பாலாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் மேலோட்டமாக தான் சொல்லுவேன், ஓகேவா? சரி, கண்டினியூ பண்ணிக்கலாம். டயாங் எதையுமே கண்டுக்காம அவர் பாத்துக்கு முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஜங்குக்கு அப்படியே கண்ணெல்லாம் வியர்டாகுது. அவர் அப்படியே நெஞ்சில செஸ்ட்லேயே அப்படியே அடிக்கிறாரு டயாங்க போட்டு. ஆனால் டயாங் எதுவுமே கண்டுக்கல, அவர் பாத்துக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. போக போக ஜங்குக்கும் மெல்ட் ஆகி ஜங்குக்கும் முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. டயாங் அப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டே ஜேகேயோட வாயில இருக்க மொத்த சாக்லேட்டையும் அப்படியே அவர் டங்கால சாப்பிட்றாரு. 2 பேரும் பயங்கரமா முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப டயாங் தான் ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸை அப்படியே கலட்டிட்டு ஜங்குக்கோட நெக்ல இருந்து மொத்த பாடி ஃபுல்லா அப்படியே ஒரு இடம் விடாம முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஜங்குக்கும் ரொம்ப நேரமா கண்ட்ரோல் பண்ண டைம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனால முடியல, அவன் கத்த ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜங்குக் கத்துறத கேட்டதும் டயாங்கால இன்னும் முடியல. டயாங் 2 பேரை பேண்ட்டையும் கலட்டிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஜங்குக் இன்னும் பயங்கரமா கத்துறான். ஜங்குக் கத்த டயாங்க்கு இன்னும் ரொம்ப அதிகமா தான் ஆகுது. அவர் இன்னும் அதிகமா தான் பண்றாரு. ஆனா டயாங் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. டயாங் பண்ணிட்டு ஜங்குக் பக்கத்துல போய் படுக்கிறாரு. ஜங்குக் ஆல்ரெடி டயர்ல தூங்கிட்டான். டயாங் அப்படியே ஜங்குக் கிட்ட போய் அவன் ஃபோர்ஹெட்ல ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணி தூங்கிடுறாரு. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக் தான் ஃபர்ஸ்ட் முழிச்சுக்கிறான். அவனால சுத்தமா எணிச்சிக்கவே முடியல, ஏதோ அவனுக்கு வெயிட்டா ஃபீல் ஆகுது. பார்த்தா டயாங் தான் ஜங்குக்கு நல்லா டைட்டா ஹக் பண்ணி அப்படியே அவன் செஸ்ட்ல ஃபீஸ்ஃபுல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கும் டயாங் கிரிப்ல இருந்து வரணும் பாக்குறாரு. ஆனா டயாங் சுத்தமா முடியல. டயாங் நல்லா டைட்டா தட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்காரு. எப்படியோ ஸ்ட்ரகிள் ஆகி ஜங்குக் கிரிப்ல இருந்து வெளியே வந்துட்டான். வந்தாலும் அவனால ஏஞ்சிக்க முடியல, ஏன்னா டயாங் பண்ண ஹார்ட் ஒர்க் அப்படி. நேத்து ராத்திரி ஜங்குக் அவன் உடம்பு ஃபுல்லா பாக்குறான். பார்த்தா உடம்பு ஃபுல்லாவே டயாங்கோட டெக்கரேஷன் தான். ஒரு இடம் இல்லாம எல்லா இடமே டயாங் அப்படியே டெக்கரேட் பார்த்து பண்ணி வச்சிருக்காரு. அப்ப ஜங்குக், என்ன உடம்புல இப்படி எரியுது, பாவி பையன் உடம்புல இப்படி பண்ணி வச்சிருக்கான், ரெட்டா எப்படி வச்சிருந்த உடம்பு இப்படி ஆக்கிட்டானுங்க. அப்போ ஜங்குக் டயாங்க திரும்பி பாக்குறாரு. டயாங் நல்லா அழகா பீஸ்ஃபுல்லா தூங்கிட்டு இருக்காரு. பாரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத பச்சை மண்ணு புள்ள மாதிரி பத்து தூங்குவத பாரு. டேய் எருவ மாடு, எந்திரிடா. அங்கோல எனக்கு தூக்கம், தூங்கணும். எதை தூங்கணுமா?
இங்கே ஒருத்தனை என்ன நிலைமைக்கு ஆக்கிட்டு நீ தூங்கணுமா? எந்திரா எந்திரி இப்படின்ட்டு ஜங்குக் போட்டு டயாங்கோட செஸ்ட்லேயே அடிக்கிறாரு. டயாங்கோ வழியில் கத்திக்கிட்டே எழுச்சிக்கிறாரு. ஏன்டா இப்போ அடிக்கிற, என்ன வலிக்குது? எது வலிக்குதா? உனக்கு அடிச்சது தாண்டா வலிக்குது. எனக்கு பாரு, உனக்கு எங்கே அடிச்சது வலிக்குது? நீ மீனிங்க மாத்தாத. எனக்கு நீ பாரு எப்படி பண்ணி வச்சிருக்க. எங்கே பார்க்கணும்? டேய், கண்ட இடத்துலலாம் பார்க்காத. நான் ராத்திரி பார்க்காததா டயாங். சரி சரி விடு விடு. விடா? எப்படிடா விட சொல்ற? எதுக்கு என்ன இப்படி பண்ண? அது நேற்று ஏதோ கொஞ்சம் மூடாகிடுச்சு, அதான் அப்படி பண்ணிட்டேன். எது மூடா? அப்ப நீ ஜஸ்ட் ஒரு அதுக்கு தான் பண்ணியா? ஆமாம், வேற எதுக்கு பண்ணுவாங்க? நீ என்ன நினச்சிக்கிட்ட? எனக்கு உன் மேலே எதனா லவ் கவு அதனால தான் பண்ணிட்டேன் நினச்சேன். அந்த சீன்லாம் எங்கே கிடையாது. ஏதோ ராத்திரி எனக்கு கொஞ்சம் டெம்ட் ஆயிடுச்சு, அதான் பண்ணேன். வேற எதுவும் இல்லைப்பா. இப்படி டயாங் சொல்லவும் ஜங்குக்கு அப்படியே ஃபேஸே மாறிடுச்சு. அவன் ஃபேஸ் அப்படியே தொங்கிடுச்சு. அவன் திரும்பிக்கிட்டான். அவன் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி தான் வருது. ஜங்குக் அப்படியே ஸ்டார்ட்டாக அழ ஆரம்பிச்சிட்டான். டயாங் அதை பார்த்துட்டு, ஜங்குக்கே, டே ஜங்குக் அழுவுறியா? டே ஜங்குக் உன்னதாண்டா. ஜங்குக் இதுக்கு வாயே திறக்கலை. அவர் பாட்டு திரும்பிக்கிட்டு எதுவுமே பேசாம அமைதியாக இருக்காரு. அப்போது டயாங் தான் போயிட்டு ஜங்குக்கை பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் டயாங்கை பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஆனால் டயாங் திருப்பியும் போய் ஜங்குக்கை ஸ்ட்ராங்காக ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிக்கிட்டு, டே ஜங்குக் என்னை திரும்பி பாரு, என்னை பாடுறா. ஓ, என்கிட்ட பேசாத, நீ தான் ஜஸ்ட் மூட் கோசம் தானே பண்ண, கிட்ட வராத. ஓ அப்படின்ட்டு ஜங்குக் தள்ளி விட ட்ரை பண்ணுறான். இதை பார்த்து டயாங் லைட்டாக சிரிப்பு தான் வருது ஜங்குக் அழுவுறதை பார்த்துட்டு. அப்போ டயாங், நான் சும்மா தான் சொன்னேன். இதை கேட்டதும் ஜங்குக் அப்படியே அழுகி நிறுத்திட்டு டயாங்கை பார்க்குறான். என்ன சொன்ன? நான் சும்மா தான் சொன்னேன், நான் ஜஸ்ட் மூட் கோசம் தான் பண்ணல. அப்போனா அப்போ எதுக்கு பண்ண? டயாங் ஜங்குக்கோட டியர்ஸ் அப்படியே முத்தம் கொடுத்தே எடுத்துட்டு, உன்னை பிடிச்சதுனால தான் பண்ணேன். எனக்கு உன்னை பிடிக்கும்தா. உன்னை எப்போ காலேஜில் ஃபஸ்ட்டு பார்த்தனோ அப்போ எனக்கு பிடிக்கும். அப்பயே பிடிச்சிருச்சு. வந்து சொல்லணும் ஆசை. என்ன பயனா சொன்ன எங்கே நீன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறியோ அப்படின்ற ஒரு பயம்தான். அதனால தான் எப்போ பேச டைம் கிடைக்கும், இப்படிடா பேசுறது அப்படியெல்லாம் யோசித்து பார்த்தேன். நீயா வந்து சண்டை போடுவியா? சரி, ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கிடு. இந்த சான்ஸ் வச்சாச்சு உன்கிட்ட பேச ஒரு சாக்கு கிடைக்குது. அப்படிதான் உன்கிட்ட அடிக்கடி சண்டை போடுவேன். எனக்கு என்னடா சும்மா தேவையில்லாமல் எதுக்கு நான் உன் கூட சண்டை போடணும்? எனக்கு என்ன வேறு வேலை வெட்டியே இல்லையா? உன்கிட்ட எப்படியாச்சும் பேசணும். அட்லீஸ்ட் இந்த சண்டை வந்தாச்சு உன்கிட்ட பேச முடியாதா? அதுக்கும் தானே போடுவேன். உன்னை பிடிச்சதுனால தான் பண்ண ஜங்கு, மற்றபடி வேறு எதுக்கும் கிடையாது. அப்போ ஜங்குக் டயாங்க போய் ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிக்கிட்டு, ஐம் சாரி. எதுக்கு? நானும் உன்ன மாதிரி தான், எனக்கும் உன்னை பார்த்தப்பே பிடிச்சிருச்சு. உனக்கு என்ன பயமோ அதுதான் எனக்கும். உன்கிட்ட பேசணும். எனக்கு யாரா உன்கிட்ட வந்தால் பொசசிவ் ஆகுமா? அதெல்லாம் எப்படி டைரெக்டாக சொல்கிறது? சொன்னால் நீ என்ன பண்ணுவ? இல்லை லவ் சொன்னால் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதனால தான் அதெல்லாம் சண்டையால் பேசுகிற சாக்குலையும் அப்படியே பொசசிவும் காட்டுற மாதிரியும் தான் நான் சண்டை போட்டேன். எனக்கு ஒன்று பிடிக்கும் டயாங். நிஜமா? நிஜமா. பாரா, எவ்வளோ நாள் என்கிட்ட எகிரிட்டு வந்த வாய்ஸ் இப்போ ஏதோ புண்ண பப்பா மாதிரி மாறிடுச்சு.
எனக்கு மற்றவங்கக்கிட்ட அந்த மாதிரி வரும், ஆனால் உங்ககிட்ட எனக்கு இப்படி தான் வரும் டயாங். நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட சண்டை போடுவேன் தெரியுமா? அப்படியாடா? டயாங் ஜேகேவோட ஃபேஸை கட் பண்ணுறாரு. 2 பேரும் ஹை டு ஹை பார்த்துக்கிறாங்க. அப்போ டயாங், ஜங்குக் எனக்கு நீ லைஃப் லாங் வேணும்டா. உன்னை நிறைய லவ் பண்ணணும், நம்ம இன்னும் நிறைய சண்டை போடணும். அது எல்லாமே லவ் சண்டையாக இருக்கணும். என் கூட இதே மாதிரி சண்டை போட லைஃப் லாங் இருப்பியாடா? ஜங்குக் டேங்கோட ஐஸ் பார்க்குறான். அந்த ஐஸ் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வாக தான் இருக்குது. அதை பார்க்குறப்போ ஜங்குக்கு இதை கேட்கவும் அதை பார்க்கவும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்லனே தெரில ஜங்குக்கு. அவன் ஜஸ்ட்டு கண்ணில் டியர்ஸோட தலையை மட்டும் ஆட்டுறான். அப்போ டயாங், ஐ லவ் யூ பண்ணி. ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே ஐ லவ் யூ டு வியர். இப்போது டயாங் அப்படியே ஸ்லோவாக ஜங்குக்கோட லிப்ஸ் கிட்ட போயிட்டு முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கும் ஹாப்பியாக முத்தம் கொடுத்துட்ருக்கான். 2 பேர் லவ்வோட ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வோட கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது கதவை திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. ஓகேடா, இதோட இந்த எஃப்எஃப் நான் முடிச்சுக்கிறேன். நானும் கொஞ்சம் சாரி கேட்டுக்கணும். என்னன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால, எக்ஸாம் வர ஒர்க் வந்துருச்சு. அதனால என்னால் எஃப்எஃப் போடாமல் இருந்தேன் நான். இனி நான் கண்டினியூவாக போட்டுடுறேன். இன்னொரு நல்ல எஃப்எஃபோட நான் உங்களை பார்க்குறேன். பை கேரட்ஸ்.